கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிற இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கின்ற வேளையில் இன்றைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் வேதத்தில் பார்க்கிறோம். ஆதியாம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் தம்முடைய சிநேகிதன் என்று அழைத்ததான ஒரு மனிதன் இருக்கிறார். அவர்தான் ஆபிரகாம். தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனை குறித்து சொல்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு இன்றும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே அவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது எல்லையற்றதான ஒரு ஆசீர்வாதம். இதை அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தாலும் அவனுடைய வம்சமே ஒன்று இல்லாமல் இருந்தாலும் கூட அவனை பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொன்னதான ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரியவனாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய திரள் கூட்டமாக்குவேன். அவர் சொன்னபடி நடந்திருக்கிறது அல்லவா? இன்னைக்கு நம்முடைய உலக வரைபடத்தில் ஒரு தேசம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆபிரகாமின் சந்ததியிலே வந்ததான இஸ்ரவேல் தேசம். அவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததன் மூலமாக இன்றைக்கு வரை தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய முரட்டாட்டங்கள் மீறுதல்கள் எவைகள் இருந்தாலும் கூட அவைகள் மத்தியிலே அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை குறித்து கவலை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய நோக்கமே நம்மை ஆசீர்வதிப்பது. எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரியவர்களாகிய மக்களுக்கு நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதை போல இந்த வேளையில் கூட அவரை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் மிகுந்த ஐஸ்வர்யவானாக இருந்தான், பெரிய ஜனக்கூட்டம் இருந்தது, அவனுக்கு ஆடு மாடுகள் இருந்தன, எல்லாம் செழிப்பாக இருந்தது என்று பார்க்கிறோம். இதற்கெல்லாமே ஒரு காரியம், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். அந்த அவரோடு கூட இருந்தபடினாலே அவனை ஆசீர்வதித்தார், பெரியவனாக்கினார், கனப்படுத்தினார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் கூட அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவைதானே? அந்த ஆசீர்வாதத்தை பெற்று சுதந்திரிக் கொள்வதற்கு நாம் அவரை நோக்கி பார்ப்போம். என சொன்னால் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் காரண கர்த்தாவாகிய தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல ஆண்டவரே வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் எப்படி ஒருவனாக இருக்கின்ற வேளையில் அந்த ஆபிரகாமை அழைத்து ஆண்டவரே பெரியவனாக்கி ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றி ஆசீர்வதித்தீரோ, அதை போல எங்களையும் நீங்கள் ஆண்டவரே உமக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற வேளையில் உண்மை ஏற்றுக்கொள்கிற வேளையில் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இதை நீங்கள் உறுதிப்படுத்தி இந்த நாள் தொடங்கி ஆண்டவரே எல்லா நாளிலும் நீர் எங்களை ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.